இத்தனை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் லைவ்ல போயிட்டு நம்ம நாடகம் லைவ் தானே மருது தானே மருது வீடியோ கவரேஜ் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். லைவ்ல நம்ம நாடகம் போயிட்டே இருக்கு. நாடகம் நம்ம லைவ்ல பார்க்கலாம். அசதியா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு செல்லோட பார்க்கலாம். மருதுன்னு போட்டா வந்துருமா யூடியூப்ல மருது லைவ்ல பாருங்க என்பது லைவ் மருது வீடியோ கவரேஜ் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே சொல்லுங்க. நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்த என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படிதான் ஆகும் அண்ணே பெரிய என்ன செய்ய போறோம் அண்ணே பெரிய என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படிதான் ஆகும் அண்ணே பெரிய Hello. ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் எடுக்கிறவங்களே சிரிப்பு புன்னகைந்த அதே சரி வெக்கம் கீழே குனிய கூடாது. என்ன பார்க்கணும் வெக்கப்பட்டு கீழே குனிஞ்ச அப்புறம் எனக்கு மூடு வராது. பார்த்துக்க மூடு வந்தா வராம இருந்ததுன்னா எனக்கு எதுவுமே செய்ய தோணாது. நல்லபடியா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் சரியா வரும். எல்லாமே மூடு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். ஆமா காலையில தானே 24 மணி நேரம் வர்றதுக்கு அது என்ன ஆன்லைன் அது சரி. அப்புறம்
ஒன்ன நினைச்சே ஒரு வருஷம் மாமா என்ன தேக்கு தள்ள முழுகி ஒன்ன நினைப்புல இருந்தா பின்ன அப்படித்தான் இருக்கும். சன்னலத்தா திறந்து வச்சு மாமா சன்னலத்தா குறிச்சு வச்சு சன்னலத்தா நல்ல பாம்பு தங்குண்டு மாமா நகருவே சமத்துல நல்ல பாம்பு தங்குண்டு மாமா நகருவே சமத்துல ஏறி நன்னாரு ஏறி தண்ட மாமா எங்க பத்தாதா? யாரு சொன்னது? ஒரு சட்டு தானே முடிச்சிருக்கேன், இன்னும் 2 இருக்குல்ல, தனித்தனியா போட்டுருவோம். நம்மளை பொறுத்தவரை கட்டிங் கட்டிங்க நீங்க சொன்ன மாதிரி கட்டிங் கட்டிங்க தான் போட முடியும். மொத்தமா போட்ட பார்க்க நல்லா இருக்காது. கட்டிங் கட்டிக்க மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் இறக்கி குத்தணும். ஆமா, அப்பத்தான் நல்லா இருக்கும். உத்தனுடைய பார்வையில கட்டி என்ன கெடுத்தானே என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. உத்தனுடைய பார்வையில கட்டி என்ன கெடுத்தவனே என்னோட ஆசை மாமனே.
பார்வதிய பார்க்கணும். அடுத்த சாட்டர்டே லாஸ்டா முடிச்சுடுறோமா? டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ 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 டைலா டைலா டைலாமோ 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 டைலா டைலா டைலாமோ 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 காலலக்க வந்தரமே காதலே
கை தட்டிய நண்பர்களுக்கும் கை தட்டாம இருக்கிற நண்பர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சரி, உட்கார்ந்து தானே போட்டுருவோம். உட்காந்து ஓ அந்த ஆட்டன்றீங்களா? அதான் சொல்றேன், அந்த ஆட்டத்தை சரி போட்டுருவோமா? ஓரட்ட சட்ட கூப்பிடுதே முத்தம்மா, பின்னால பாரு முத்தம்மா, முத்தம்மா சேதாரம் பண்ணாதடி முத்தம்மா, அவளை தீத்து நீ சிறகடம் பண்ணாது, அவளை தீத்து நீ சிறகடம் பண்ணாது. கூப்பிடுதே முத்தம்மா, பின்னால பாரு முத்தம்மா. அதான் சரி, ஆளை கூப்பிட்டுலாமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வச்சு வெளிநாடு போய் சென்று வித்தாவது பொழச்சுக்கிடுவோம் அப்படின்னு வந்தேன். வந்த இடத்துல இளைஞர் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொழப்பு என்ன போதோ ஏதாக போதோன்னு எனக்கே தெரியும். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா. கறி மீன் முட்டை எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. ஆமா, பரிமாறின அக்காவுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி மனமார்ந்த நன்றி. என்ன வேலையா வந்தீங்க? நான் வேலையை பார்ப்பேன். வந்து சாப்பிட்டீங்களா? நண்டு குழம்பு சாப்பிட்டீங்களா? என்னைக்குமே இருங்க. நான் பாட்டுல என் பொழப்ப பாப்ப வந்த இடத்துல நீங்க வர சாப்பிட்டீங்களா? என்னமா அர்த்தம்? ஒரு பிள்ளை ஆடிட்டு இருக்க, நீ பாட்டுல பொட்டியா தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு ஜவுடாலுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்க. வந்தவர் எப்படி இருப்பாரு என்ன நமக்கு தெரியாதுல்ல, அதனால சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நான் வந்து உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இங்க விருந்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு இங்க படத்துக்கு வந்து போகணும். நான் வரல. நம்ம இங்க இருந்து பொழப்ப ஓட்ட முடியாது. இருக்கா வெளிநாடு போயா நம்ம பொழப்ப பாத்துக்குருவோம் அப்படின்னு கிளம்பி வந்தேன். அந்த இடத்துல உங்க மூஞ்சில முடிச்சிட்டு நீ நான் பிளேட்ல போக போறேன்னா இல்ல பிளேட் வெடிக்க போதும்னு தெரியல. பொழப்பு தலைப்புன்றீங்களா? அப்படின்னு என்ன என் முகத்துல முழிச்சதுனால சரியா போச்சு. இல்ல வேற யாராவது முகத்துல முழிச்சிருந்தா நீ உடனே கிழிச்சு கேட்பீங்க. அப்படி சொல்லாதீங்க. சரி, நான் வந்துகிட்டு நீங்க இடையில வந்துட்டீங்க. நான் இடையில வரல, நான் சரியாதான் ஆடிட்டு இருந்தேன். தேவையில்லாம நீங்க இந்த பிரச்சனை பண்ணாதீங்க. தேவையில்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க எந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு என் பொழப்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓடி ஆடி யாவரத்துக்கு என் பொழப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட நீங்க பேசாதீங்க. நான் பொம்பளை பிள்ளையாச்சு, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவோம். நம்ம கொஞ்சம் மரியாதை நடந்துக்கிறேன். நம்ம நான் வளர்த்து ஆத்தாக்க தாய்மாரெல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறோன்னு ரொம்ப டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு ஆம்பளை ஆச்சுனே கொஞ்ச நேரம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பொம்பளை பிள்ளை மாதிரி நம்மள பொறுமையா பேசலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா பேசி
அப்பனே, ஆ? யோ, ஆ? உனக்கு கொஞ்சமாவது ரோசா வச்சா எதுவுமே இல்லையா? ஏன் ஏய்யா, ஒரு பொம்பளை புள்ள, அது ஒரு சின்ன பிள்ளை வந்து உன் நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது, நீ சிவனையில பாத்துக்கிட்டு இருக்கிற. என்ன செய்யணும்? அதே போல நீ நெஞ்சில கொடுத்து தள்ளியா? உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏயா போன மாசம் இப்படித்தான் சொன்னேன், நெஞ்ச புடுத்தாலும் வேற இடத்துல தள்ள சொல்லுவேன், நீ தான் சங்கத்தை அவதாரம் போடுவேன். நான் தான் போடணும். இது எனக்கு தேவையானு கேட்கிறேன். ஏமா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்தம்மா, சும்மா இன்னைக்கு நீ மட்டும் வரல, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரு மிரட்டாத. அந்த ஆளு என்ன நீ என்ன பிடிச்சா அந்த ஆளு என்னைய பார்த்து முறைக்கிறாயா? பின்ன கேளுங்க, என்ன? தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன தள்ளுனது நீங்க, கடையில தோட்ட நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளுனா நான் தான் எல்லா சாமானையும் கலச்சேன், நீங்க என்னவோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உன்னை பார்த்த உடனே அதுக்கே புடிங்கிற இடம் என்ன வந்து புடிங்கிருக்கா? என்னைய கண்டாலும் எல்லாமே புடிஞ்சிரும் உங்களுக்கு. எங்க முடிஞ்சளவு பாருங்க. சும்மா அந்த அரட்டலு மிரட்டலு உருட்டல் எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிட கூடாது. ரைட்டா? கேக்குதா காது? ஏய், யார பத்தி என்ன வார்த்தை கேட்ட? அப்புறம் ஏய், ஓ உருட்டலும், ஓ மிரட்டலும், ஓ இதெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. என்ன ஓ திமிரு, ஓ திமிரு, ஓ தன்னாவட்டல என்கிட்ட காட்டிக்கிறா. முகரைகளை பத்தி என்ன பாரு ஏம்டி? ஏர்மாக்கள் போடு. சர்வ இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, சன்னல இருக்கா, பொத்தல இருக்கா, கீழ இருக்கா, மேல இருக்கா, சூம்பு இருக்கா, படுத்து இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா. ஒரு பிள்ளை நான் பண்ணதான பொறுமையா இருக்க. சவுடலுக்கு பேசிட்டு இருக்க, சட்டத்துக்கு பேசிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. உனக்கு தான் பேச தெரியுமா? என்ன டான்சர் எப்படி முடியாதா? ரவுடி மிண்டற. என்ன வந்த இங்க ஆர்த்தி, இந்த பாத்திய பத்தி உனக்கு தெரியாது. ஆர்த்தி பத்தி உனக்கு தெரியாது. ஏறி அடிச்சனா மட்டான்னு கேக்கு. நான் கேர் ஏத்திச்சனா மொத்தமா பஞ்சனா இருப்பாங்க. சரி போனா போகுது, பொம்பளை புள்ள மாட்டா ஜவுளியாதுக்கு பேசுறா. போன பொட்டு கலந்து போனப்ப தான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறோம். இஷ்டத்துக்கு பேசிட்டு நான் பக்க நடமத்து நட நம்ம சொல்லி புரியுது. நரம்பெடுத்து செருவுக்குள்ளே நான் குட்டுக்கிற குட்டுல ஒரு டவுசர்ல பரட்டு பல்ல கிழிச்சுக்கிட்டு போயிடுறேன். கிளியாதே அந்த டவுசரே போடலையே. போடி லூசு சிரிச்சி. அட மொபைல்ட்ட இந்த டவுசர் கிளேட்டே நான் பேண்ட் கிழிச்சு விட்டு போறதுல நீ கிழிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நீ கிழிப்பான்னு சொல்லிட்டா லப்பர் பேண்ட் போட்டுருக்க. அதனால தான் இங்க பறந்து லப்பர் தே நம்ம ஒண்ணும் இங்க வரலாது. ஓஹோ, நான் குட்டுக்கிற குட்டுல ஒரு நன்னி எலும்பு ஒட்டக்காம நான் விடுறதா இல்ல. துப்பாக்கி லப்பர் துப்பாக்கி தான். நீங்க நினைக்கிற அப்ப மாதிரி எல்லாமே ஆளை பார்த்து இட விடாதீங்க. ஆர்த்தி வேற யாராவது கேட போய் வருவேன், அவன்கிட்ட போய் பேசணும். அலட்டுவேன் மிரட்டுவேன்னு இந்த உருட்டல் மட்டும் நமக்கு ஆகும். ரைட்டா? உன் பேச்செல்லாம் எவ்வளவு வருவா ஈனச்சிருக்கி வருவா, அவகிட்ட வச்சு ஓட்டிக்கிட்டு எனக்கு பார்த்தா ஈனச்சிருக்கு நீ தானே. எனக்கு கிடைச்ச ஈன போய் இப்ப நீ தானே என்னன்னு கேக்குறேன். உள்ள விடு ஆட்டு. எதையா சொல்ற? ரெடியாச்சே இருக்கு. இவன் மட்டும் மொத்தம் ஆம்பளை மாதிரி நடந்து கடையில 3 மாசமா லீவ்ல தான் இருக்கு. நீங்க ஓகேன்னா நான் ரெடி. என்னது 3 மாசம் லீவ்ல இருக்கியா? என்னையா சொல்ற? ஏங்க உனக்கு எப்படி புரிஞ்ச மஜின்னு இருப்பேன். எனக்கு கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் ஆகலைன்னா அவன் இருப்பான்ல. எப்படியா இருப்பேன்? இந்த கல்யாணம் ஆகலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான். எனக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகல. நாங்களும் 15 வரை தாலி கட்டிக்கலாம். யாரையும் லூச்சிருக்கு. இவங்க ஒரு வாட்டியோட கல்யாணம் ஆகல. நாங்களும் 15 கல்யாணம் இருக்கு. நீ சொன்னாலும் சொல்லுங்க. எப்பவுமே பேசி பேசி ஆளை மயக்க போடுவேன். நல்லா இருக்கு. தொடாம பேசும்போது இந்த புள்ளைய தொட்டா உனக்கே வரணும்ல. ஓ சித்தி வேணுமா சித்தப்பா? ஏ ஊருக்கே கோவம் வருவியா? இன்னும் ஒரு டான்ஸ் விடல எல்லாரும் சித்தின்னு சொல்லுங்க. ஏன் உண்மையா? என்னைய தொட்ட ஊருக்கே கோவம் வரும். பாத்துக்கிட்டே இரு. எதுக்கு உன்னைய தொட்டா ஊருக்கு? பின்ன என்ன எதுக்கு இங்க போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? அதுக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்குன்னா எதுக்கு? எதுக்கு போடுவாங்க? ஏய் அதுக்குன்னா இருக்கு. நீ வா இங்க. அதுக்குன்னா எதுக்கு? ஏங்க உங்களுக்கு தான் பேச தெரியும். முதல்ல ஆம்பளைட்ட எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முத ஒரு பொம்பளை பிள்ளைட்ட எப்படி மரியாதை கொடுத்து நடக்கணும், மரியாதை கொடுத்து பேசணும்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நான் சரியாச்சே நான் பேசிக்கிட்டேன். நானும் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களால என் பங்காளிய புள்ள தெருவுல திர்றாங்க. உன்னையால என் மச்சால செவனேன்னு உட்கார்ந்துருக்காங்க. இல்லன்னு வச்சுக்கோ மொத்தமா கிளம்பிரும் பாத்துக்கோ. யாரும் சொல்ற? உங்களால என் பங்காளி புள்ள ஆம்பளை வர்க்கம்ல தெருவுல திர்றாங்க. ஏய் யாரையா சொல்றேன்? என்னாலதான் இங்க பொறுமையா உட்கார்ந்துருக்கு. அந்த கிளம்பிருச்சுல. என்ன கிளம்பிருச்சு? அப்படி சொல்லாத. அப்படி நீ சொல்லாத. உன்னையெல்லாம் லவ் பண்றேன் சொல்லிட்டு என் பையனை புள்ள எங்களை சுட்டுக்கிறேன், பிள்ளைகளை வச்சு கிழிச்சுக்கிறேன்.
மருந்த குடிக்கிறேன், சுருக்க போட்டு நிக்கிறேன். எந்த பொம்பளையாவது லவ் பயிலும் செத்திருக்கிறேன். ஐயோ இங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன எல்லாம் அப்படி எதிர்பார்க்காத. உண்மையா என்ன லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நானே உசுரே அவளுக்காக கொடுத்துருவேன். அம்மா நானும் உசுரத்தான் கொடுக்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஆனா கடையில உனக்கு கர்ப்பப்பை இல்லையாம்ல. யோ நீ உசுர கொடுக்கறன்னா வீட்டுக்கான உசுர வயித்துல கொடுத்து விட்டு எனக்கு நான் பேக்கத்துக்கிட்டு போயிடுறேன். நான் 10 மாசம் வரைக்கும் இங்க சும்மாட்ட பெத்த தெருவுல தெரியணும். நீங்க நினைக்கிறதே தவறு. எங்க ஆம்பளை பையில உங்கள்ட்ட பொய் சொல்லி மட்டும் எப்பவுமே வாழ மாட்டாங்க. ஏன் சொல்றீங்க? உங்களை லவ் பண்ணல சொல்லுவேன். என்னன்னு? செல்லம், வயிறம், நீ இல்லைன்னா நான் இல்ல, ஆமா நான் இல்லைன்னா நீ இல்ல, உனக்கு நான் உசுரே கொடுப்பேன்னு. அவன் உண்மையத்தான் சொல்றேன், பொய் சொல்லவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? மாசமாக்கிட்டு உசுரை கொடுத்துட்டு அவன் பாட்டுல போயிட்டே இருப்பேன். நீங்க அந்த உசுரை கொடுக்கறதோ? நீங்க தான் இப்ப எங்களை டிமிக்கி விடுறீங்க. எங்களை லவ் பண்ண 10 வருஷம் விரும்புவாங்களாம். 11வது வருஷம் அப்பே மாப்பிள்ளை பார்த்தாலும் மயிரை பிடிக்கிட்டு விட்டுட்டு போய் நீ உசுரை கொடுக்கற என் வயித்துல லோட் ஆகிட்டு மயிரை வச்சு அடுத்தவனை தேடி நீ போக இல்ல. 10 வருஷம் இருந்து 11வது வருஷம் ஒருத்தர் தேடி போனது என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க பண்றதே தவறு. யார் சொன்னது? உசுரை கொடுக்கறவங்க வயித்துல லோடு ஏத்துறாங்களா? பின்ன அப்படி சொல்லாதீங்க. ஒரு லாரி இருக்கு, ஏய் லாரி இல்ல லோடு ஏத்துறமே என்ன செய்யணும்? என்ன பண்ணன? மாதிரி ஆம்பளை பையன் வேலை வந்தாச்சே லோடு ஏறும். உங்களுக்கு இன்னும் லோடு ஏத்தணும்னா 5 நாள் கணக்கு வாய் ஆரம்பம். ஏய் நீ சொல்றதெல்லாம் ஒண்ணு பீஸ் பண்ண ஆளால கூப்பிடு. அப்படி சொல்லாத. எங்கள ஆளு வயசானவள மட்டும் நினைக்காத. சரி எது வேணாம் சொன்னாலும் கடைசி மண்டை உள்ள வர வேணும்னு சொல்றேன். எங்களுக்கு ஆம்பளைக்கு மட்டும் நீ குறை சொல்லாத. நீ அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சும்மா நிறுத்தி அந்த விஷயத்துல 5 நிமிஷம் தான் உன்னால முடியும். மைக் செட்டுக்கிற ஆஃப் பண்ணு. இன்னைக்கு போடுறது இன்னைக்கு முதல் இரவு இங்கனே நடக்கட்டும். அவன் ரெடி ஆயிட்டான்டா. அண்ணே நீ நல்லா வீடியோ எடுத்து போடு, உனக்கு வியூவர்ஸ் கூடும். ஏய் ஏய் வீடியோ எடுக்கிறானே எனக்கு இது செட் ஆகுது. காமாட்சியம்மா அருளால நம்ம எப்படியாவது முதல்ல பண்ணிக்கலாம். எனக்கு இது செட் ஆகாது. இதெல்லாம் செட் ஆகாது. படுத்து உருட இடம் பத்தாது. என்னடா கலங்கல நீ முதல்ல எடுக்க முடியாது. முதல் இரவா இருந்தா என்ன, இல்ல முதல் நைட்டா இருந்தா என்ன? முதல் படுத்து உருண்டாதான் மீதி எல்லாமே வரும். ஐயா என்னடா சமுதாய கண்ணியா இருப்பாங்கள. நான் வீட்டு கண்ணி நினைச்சேன். வீட்டு கண்ணில யார பார்த்து சமுதாய கண்ணிங்கிற? வீட்டு கண்ணினா ஒருத்தனே வாங்கி வருவேன். வீட்டு கண்ணியதையா சொல்றேன். வீட்டு கண்ணிதான் 4 செவத்துக்குள்ள நடந்ததா இருந்தாலும் 4 தெரு. ஆம்பளை பிரச்சனை ஒரு பொம்பளை பிள்ளைட்ட நீ பிரச்சனை பண்ணாத. பொம்பளை பிரச்சனை பண்ண மாட்டேன். ஆனா பெண்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆம்பளை எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சும்மா புளிய விடாத. புளியம விடல, பொய்யும் சொல்லல. நிச்சயமாலுமே 5 மாசமா என்னைய பிடிக்கும் கூட. ஆனா நேத்து வேற ஒருத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத மாமா. எங்க பொம்பளை பிள்ளை ஒட்டி கொடுத்தாயா? என் நண்பன் ஒரு ஆளு ஒரு பொம்பளை பிள்ளை 10 வருஷம் விரும்பினேன். சரி விரும்பி அந்த பிள்ளைக்கு என்ன வேணாலும் செய்யணும். வீடு வாசல் கட்டினாத்தே அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆமா உண்மை தானே சொல்லிருக்கா. பெரிய வீடா கட்டிட்டேன். சரி கட்டி கடையில வர ஒரு சின்ன பிரச்சனை ஒரு 2-3 நாள் பேசாம இருந்தாங்க. திடீர்னு இந்த பொம்பளை பிள்ளை என்ன சொல்லிட்டா, வேற மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டா. இவனுக்கு மாப்பிள்ளைக்கு மனசு பொறுக்கல. அவன் உண்மையா காதல் பண்ணவன். நீ என்னடி நீ வேற புருஷனா கூட்டிட்டு போனா இவன் ஒரு யோசனை ஒண்ணு. என்ன யோசனை? பெரிய நோட்டீஸா 10 நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிட்டேன். அடிச்சு என்ன நோட்டுனாங்க? கண்ணீர் அஞ்சலி. அச்சோ யாருக்கு? ஆர்த்தி அப்படின்னு. உன் பேர் இல்ல. அவ விரும்ப பிள்ளை போட்டிக்காத. உன் பேர் சொல்லணும். இங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஊருக்குள்ள ஒட்டிட்டா நோட்டீஸ். சரி ஒட்டி அப்புறம் 5-6 நாள் ஒட்டே போலீஸ்காரன் ஐயா வந்து எங்களை அவனை கொண்டே போய் ஜெயில வச்சு மல்லார குத்துனாங்க. கடையில யாரு அவன் உண்மையா நேர்த்தேன். மல்லார உண்மையா நேர்த்து அவன் பிளஸ் அடிச்சு ஒட்டிட்டேன். நீங்க மாப்பிள்ளை வரச்சுன்னா திமிச்சு விட்டுட்டு நீங்க ஓடி போயிருவீங்க. நானும் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். ஆனா பாப்பேன் ஆவல நான் வந்தவா வரவளையும் வரலன்னு செலவுலன்னு ஆயப்பட்ட சொல்லி பாப்பேன். கேட்கலையா வாடா மச்சானே இழுத்துட்டு போயிருவேன். நீங்க சரி நான் சும்மா எடுக்கவே மாட்டேங்கிறா. நீதான் 1க்கு 3 வேற கட்டி வச்சிருக்கேன்ல. உங்களுக்கு 5-6 வைக்கணும்னா எதுக்கு ஒரு ஆள் சமைக்க, ஒரு ஆள் முட்டை ஒரு நறுக்க, முட்டை கோசு நறுக்கவா, சங்கு காட்ட. ஏய் என்ன சொல்ற?
இதெல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு ஆளு இல்ல எனக்கு வேணாம். ஒரு வேலைக்கு தானே உங்களுக்கு இருங்க. என்ன ஆம்பளை நினைச்சா வச்சுக்கிறீங்க. 5 பொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுங்க. சரி. இது என் முதல் பொண்டாட்டி, இது 2ஆவது பொண்டாட்டி, இது 3ஆவது பொண்டாட்டி, இது 4ஆவது பொண்டாட்டி, 5ஆவது பொண்டாட்டின்னு நீங்க என்ன செய்வீங்க? பொம்பளைய நினைச்சேன்னு வச்சுக்க 10 குடும்பமா இருந்தாலும் கூட்டு குடும்பம் இல்லாட்டினாலும் பெரிய குடும்பமா வச்சு ஓட்டுற திறமை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு நீ எந்த நேரம் அந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறியோ அந்த குடும்பமே அதோட அடியே இல்லாம போயிடுது. எப்படியா சொல்ற? உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு போய் இந்த மைக்கேட்டுக்காரர் பாட்டு போடுறாரு. என்னன்னு மச்சே அப்படியே போடுவே? மச்சே அப்படி போடுவே? மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீ கொல்லவா. யார பத்தி என்ன சொல்ற? அடி எடுத்து வைக்கிற ஒண்ணு மாமியா தனியா போயிருந்து இல்லைன்னா மருந்த குடிச்சிருது. நீ பேசுற எதுக்கு தெரியுமா நாங்க அப்படி பண்றோம்? என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள நன்மைக்குதான். மாமியா வந்து கட்டிட்டு போற பொண்ண மகளா நினைச்சு நடந்துக்கிருச்சுன்னா நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு போவோம். அடி இங்க வாடி அதை செய்யி, இதை செய்யி, அதை கழுவு இதை கழுவுன்னு அது உரிமையை எடுத்துச்சு. அது தலைய அம்மிக்கல்ல தூக்கி போட்டு சொல்லப்படாது. பாத்திரத்தை கழுவு அதை கழுவு சொல்லப்படாது. ஆமா அப்படியே ஊழ முடியாது அப்படின்னு சொல்லணும். கிடையாது. அப்படி கிடையாது. அது இஷ்டத்துக்கு அது பாட்டுல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எங்க இஷ்டத்துக்கு நாங்க பாட்டுல பாப்போம். அப்படி சொல்லாதீங்க. ஒரு மாமியா சொன்னாலும் தாய் மாதிரி நினைக்கணும். என்ன ஒண்ணு என்ன பெரிய ஏதாவது பாத்திரத்தை கழுவு சோத்து மானிய கழுவு குழம்பு சுத்தமா இருக்குன்னு ஒரு தவறாடா. மாமியார பற்றி பெரிய பெரிய பொல்லாத பேசுற. அதை தாங்க நானும் சொல்றேன். மாமியா வந்து அம்மான்ற அம்மா ஸ்தானத்துல நடந்துக்குச்சா நாங்களும் மக ஸ்தானத்துல அருமையா நடந்துக்குருவோம். மாமியான்ற உரிமை எடுத்துச்சுன்னா அன்னைக்குதான் மருமகன்ற புயல எங்களுக்கு கிளம்புவோம். எழுப்பிய பாவம் உங்க இடையில மாட்டிக்கிட்டு புருஷங்காரம்னா அப்படி புத்து கொண்டு வச்சிருக்கேன். அங்கிட்டு பேசுனா ஆத்தா பக்கம் பேசுறோம் நீ சொல்லுவேன். சரி அம்மா பேச்ச கருக்கு பேசுறோம். எங்கிட்டு பேசுனா எங்க அம்மா சொன்னும் பொண்டாட்டி பேச்ச கருக்கு பேசுறாங்க. சரி இப்ப இந்த கடுப்புலதான் பித்து கொண்டு போய் பிராண்டி கொண்ட தண்ணியை குடிச்சு அங்கேயே படுத்துக்கணும். அதுக்கு பேசாம என்ன ஒண்ணுன்னா நீ வாட்டுல செவத்துல கடந்த பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு செவனேன்னு இருக்கானா ஆய் பேச்ச கட்டுக்கிட்டு. யாரும் உங்களுக்கு நாங்க தாலி கட்டினாட்டே உங்களுக்கு பெருமை. நான் பேசுறேன் புரியும் போல இருக்குது. கை ஓயாம தட்டிக்கிட்டு இருக்கிறேன். கை தட்டல அந்த பிடிச்சாங்கல்ல அந்த ஜோலி வகைதான் இது தெரியாம இருக்கா லூசி அவன் கையை தூக்கி போறானா இவன் நோக்கம்ல அங்கேயே யார பத்தி என்ன நல்ல நான் என்ன பேசுறேன் அவன் கையை பிடிக்கிறது கையை பிடிக்கலையா கை தட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். உங்களை எந்த நேரம் குடும்பத்துல தலைவர் ஆக்குனாங்களோ அதோட அந்த குடும்பத்துக்கு பிடிச்ச பீட. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் என் பங்காளியால ரேஷன் கார்டுல குடும்ப தலைவரா இருந்தாங்க. சரி அப்ப அந்த ரேஷன் கடையில எல்லா சாமானும் கிடைச்சது. என்னன்னு அந்த பருப்பு அந்த எண்ணெய் மண்ணெண்ணெய் அந்த எண்ணெய் எல்லா எண்ணெயும் கிடைச்சிச்சு. ஆமா உங்க முதலே கொண்டே குடும்ப தலைவி ஆக்குனாங்க. 5 வருஷமா மண்ணெண்ணையே காண போயா அங்கிட்டு. இந்த கேளு அண்ணன் மண்ணெண்ணெய் பாத்திருக்கீங்களே இந்த கேளு. அது என்ன காரணம் தெரியுமா? நீங்க எல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறதுனால பொம்பளை எந்திரிச்சு புழுன்னு ஊத முடியாம தவிச்சிருக்கு. அப்படித்தான் சத்தம் வரும். அதனால கண்ணீர் தண்ணி கல்லங்கி தண்ணறியாம கஷ்டப்படுறோம்னு சொல்லி கவுருங்காட்டி எங்களுக்கு உதவி பண்ணுது. அப்பா அம்மா ஸ்தானத்துல என்ன தெரியுமா? கேஸ் சிலிண்டரு மண்ணெண்ணைக்கு பதிலா கேஸ் சிலிண்டர் கொடுக்குது. அம்மில வச்சு நாங்க அரைக்க எட்டுப்பு வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு சொல்லி மிக்ஸி கொடுக்குது. ஆமா ஒரு கல்லுல போட்டு நீங்க மிக்ஸில வச்சு குழம்பு வச்சாலும் அப்படித்தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வைக்கணும்னா பக்கத்து வீட்டுல கேட்பாங்க என்னன்னு கறி குழம்பு வைக்கணும்க்கா என்ன கேட்டு இஞ்சி பூண்டு சரி எல்லாம் வச்சு அம்மியில வச்சு அரைச்சு குழம்பு வச்சானா அந்த ஊரே மணக்கும். ஓஹோ நீ இன்னைக்கு பொண்டாடி குழம்பு வச்சானா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பிடுறேன். என்ன நான் இருந்து இங்க சாக முடியாது அங்கிட்டே போய் செத்துறேன் அப்படின்னு. நீ வைக்கிற ரசம் விஷமா இருக்குதே உங்க வீட்டுக்காரர் என்னை கண்ட ஒரு வெக்கத்துல மயங்கிட்டாரு. வெக்கல லூசு முண்டையிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா தண்டு அவர் ஒரு வாட்டி அதை பாத்துக்கிறேன். கொஞ்சம் சைட் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளு. இந்த இடத்துல இழந்த பழம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இழந்த பழம். This is fruit. ஆமாயா ஃப்ரூட்.
புல்ட் புல்ட் இல்ல ப்ளூட்னா கண்ணன் கையில வச்சிருக்கிற நான் வச்சிருக்க ப்ளூட் இல்லையா ஃப்ரூட். அம்மா என்ன புல்ட் விக்கிறீங்க? இழந்த பழம். இழந்த பழம் எப்படி விக்கிறீங்க? கூறு கணக்கு, குத்து கணக்கு, புட்டி கணக்கு, பெட்டி கணக்கு, ஒரு உருளை கணக்கு. ஒரு குத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 2 லட்சம். ஆத்தி ஐயா அநியாய ரேட்டா. ஒண்ணு ஆனா பாப்பேன், ஒண்ணு நீயா, ஒண்ணு நான் குத்து கணக்கு சொல்லும்போது நீயா இரியா கம்மி பண்ற மாதிரி தெரியல. அட இரியா நீ நான் குத்து அட நீ வாய் வாங்கிட்டு நானா ஒரு டீ பழமே வாங்கி கொடுக்க மாட்டேன். அது முகர கட்டைய பார்த்தா வர சொல்லவா வேணும்? எவ்வளவு சொல்றியா? 2 லட்சமா? பின்ன ஆமா. நீங்க வியாபாரம் பண்ற மாதிரி சொல்லுங்க. நீங்க என்னவோ ஒத்திக்கு வாங்குற மாதிரி சொல்லுங்க. யோ நீ என்ன சொன்ன? ஒரு குத்துக்கு எவ்வளவு தானே கேட்ட? இழந்த பழம் எவ்வளவுன்னு கேட்டியா? ஒரு குத்துக்கு எவ்வளவுன்னு கேட்ட? நீ பழம் வாங்க வந்தியா இல்ல வியாபாரம் பேச வந்தியா? நீங்க எவ்வளவு சொல்றீங்க? ரேட்ட சொல்லுங்க. கூட வேணா குறைய வேணா நமக்கு ரேட்ட சொல்லுங்க. ஆள் நம்ம டிக்கெட் கூட இருக்கு. சரி உனக்கும் வேணா எனக்கு வேணா. வீடியோ ஒரு 4 நான் 2 ஆள் விட்டுருக்கேன். வேகடா வேற மண்டியாட்டுக்கிறீங்களோ? இந்த வர்ற இருடி இந்த வாரி. நீங்க ரேட் மட்டும் அனுசரிச்சு போடுங்க. சரி உங்களுக்கு வேகட்டி வேணா? ஆர்மனியம் சேர்த்துக்கலாம். அந்த ஆர்மனியம் இருக்காரு. அவர் மச்சனையும் சேர்த்துக்க. அவரு சங்கடப்படுவாருங்க. ரெடியா இருக்கு. ரேட் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா? 1.25 லட்சம். ஜாஸ்தி கொஞ்சம் பார்த்து தானே சொல்லணும். ஒன்னும் உறுத்து இல்லையே. ஒரு வண்டினா டூம்லைட் இருக்கணும், ஒரு டிக்கி இருக்கணும், ஒரு வீலு, ஒரு ஸ்டெப்னி, ஒரு மஜிலும் இல்லை. எச்சுச்சிமி ஆளை பார்த்து எடை போடாத என்னைக்கும். பார்க்கதான் ஆள் இப்படி பாக்குறதே. நீங்க எப்படி இருங்க பார்க்கவும் விட்டா உன்னையும் பார்த்து நான் சமாளிச்சிருக்கிறேன். நீ பார்க்க கூடாது. ரேட்டு தானே அன்னைக்கு அனுசரிச்சு சொல்லணும். கூட வேணாம் குறைய வேணாம். சும்மா வரணும் சும்மா வரணும். நீ பேசாம தூக்கி பிடிச்சிட்டு ஊர்ல கிளம்பு. சரி ரைட். அப்ப இந்த புள்ள ஒத்துவரல, நம்ம வீட்டுக்கு ஒத்துவரல. என்ன வந்து மாயவரத்துல கேட்டுருக்காங்க, மன்னார்ல கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு? அம்மா நீங்க உங்க வேலை, நான் வேலை பார்க்கலாம் இருக்கேன். நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க எழுத பார்த்து எடுத்து சொல்லுங்க. அப்படி வாங்க. இழந்த பழம் இது தக்கா கலந்த பழம், இது தேனா கையெடுக்க பழம், கையெடுக்க வாங்க பழம், உனக்கு எதுக்கு நான் பிறந்த பழம், எத்தனைய பேத்துக்கிட்ட எழுத பழம் நீ போடக்குமா எதற்கு வாக்கலையே எழுத பழம், எதற்கு வாக்கலையே எழுத பழம், குட்டி கணக்கு வாக்கலையே எழுத பழம், குட்டி கணக்கு வாக்கலையே எழுத பழம், எழுத பழம். நீங்க எழுத பழம் வைக்கிறீங்க. ஆமா. நான் வந்து தொழில மாத்திட்டேன். என்ன தொழிலுங்க? பூட்டுக்கு சாவி போடுறது. பூட்டுக்கு சாவி போடுறதா? ஓஹோ. பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க. உங்க சாவி எல்லாம் துருபிடிச்ச சாவியா இருக்குமே. அடையாம போட்டுக்கிட்டு ஏங்க? நம்ம துரு பிடிச்சா என்ன ஓடுற வேண்டியானே. ஒன்னே போட்டு நல்லா இருக்காதியா? அட எண்ணெய் அடி லூச்சிருக்கு. என்ன ஓ தேங்காய் எண்ணெய சொல்றியா? அப்படி தெளிவா சொல்லு. தேங்காய் எண்ணெய் உள்ள விடுறேன்டு. தேங்காய் எண்ணெய் சாவிக்குள்ள உள்ள விட்டா தானே பூட்டுக்குள்ள உள்ள விட முடியும். நாடகத்தை கத்துக்குவாடா. நான் ஒண்ணு தெரியல உங்களுக்கு அம்மா நான் பூட்டுக்கு சாவியே ஓடலாமா? நீ என்ன கடைசியில் நாடகத்தை நிப்பாட்டுவியா? யோ தேங்காய் எண்ணெய பூட்டுக்குள்ள உள்ள விட்டா தானே சாவி வச்சு திறக்க முடியும். பூட்டுக்கு சாவி ஓடுற வேலை. நம்மகிட்ட 5 சாவி இருக்கு. எங்க அந்த 5 சாவி பார்த்தா ஒண்ணு சரிபட்டு வராது. உங்களுக்கு அடி வாங்கின சாவியால இருக்கு. அதுல படுத்து பதுக்கி போச்சு அம்புட்டு. அதுல அடி வாங்கிருச்சு ரொம்ப திரும்பிச்சு. அவர் சாவிய வச்சுக்கிட்டு நான் தான் மண்ணு கட்டி திறக்கணும் போல இருக்கு. யாரு நீ ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு தடவை எங்க கூப்பிடுற? நீ ஓயாம நீ வாமா. ஏய் அம்மா நடுந்தூரா போகவேனா நச்சவரி நடத்தவரே நடுந்தூரா போகவேனா எனக்கு
கால் கொலுசு சத்தத்துக்கோ கால் கொலுசு தந்தத்திற்கு அடிமான வடிவழகி அடிமான வடிவழகி என்ன வடியுது? உனக்கு வடியாம வடிதடி என்ன வடியுது? உமா வேர்வை தண்ணி வடிதடி அப்படி தெளிவா சொல்லு. அடி மனசு இருந்தா அந்த புக்கு வாடி வாடி இந்த மச்சானுக்கு முத்த ஒண்ணு தாடி மனசு இருந்தா அந்த புக்கு வாடி மனசு இருந்தா அந்த புக்கு தாடி. அச்சம்பேரு மதுரை இன்னும் மாறு மதுரை அகலத்தி சின்னப்படியார் 3 அடி வேகம் பச்சம்பேரு மதுரை பாரு எதிரே அடிவாடி புள்ள ரசாத்தி வாடி புள்ள ரசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு வச்சிருக்கே ரோசாப்பு அது ஊட்டியிலே வாங்கினது வாங்கினது அறிய மாட்டேன்னு சொல்லாதடி மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு கோபப்படாத வாங்கிக்கடி வாங்கிக்கடி அடியே ராசாத்தி ஆடி புள்ள ராசாத்தி இருக்கே ரோசா நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க சரி. திஸ் இஸ் லவ் Love? What is this love? லவ்னா என்னன்னு ஓ கேக்குறேன். லவ்னா என்ன கேக்குறா யா, லவ்னா உங்களை வீட்டுக்கு கூட்டி போறது வீட்டுக்கு தான். ஐயா வீட்டுக்கு கூட்டி போய் அங்க என்ன அனுப்பிங்க? உங்க வீட்டுல 2 காளை மாடு இருக்கு காலைக்கு போற காண மாட்டிருக்கா? அது என்ன பண்ணும்? மயிர புழுக்க அந்த வேலை தான் பார்க்க மாச்சு. அட போய் அங்கிட்டு நான் என்னமோ நினைச்சேன். அம்மா என்னங்க? காதல் பிள்ளான் இருக்கேம்மா காதல் காதல் சொல்றீங்களே, உங்களுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? காதல் எப்படி காதல் தெரியுமா ம், அத்தமகரே என் செப்பு சேரகே உன்னை பார்த்ததுமே ஆசைப்ப சின்ன போறகே அத்தமகரே என் செப்பு சேரகே உன்னை பார்த்ததுமே ஆசைப்ப சின்ன போறகே அமரத்து வாங்கொழுந்து செவந்தது போல் உன் முகமும் ஜொலிக்கிறது நானு காத்திருக்க மணிக்கணக்கா மனமு வலிக்கிறது உன் கண்ணில் ஒரு பார்வை
சொல்லிட்டேன். கைதட்டுன உங்களுக்கு நன்றி. உங்க காதல் எப்படி சொல்லுங்க. என்னுடைய காதல் மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உனக்கு நானே இப்போ பேசிடுத்தா வரையில. உங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தேனோ, ஒன்னதான் கை பிடிக்க கனவு கண்டேனோ. மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானே இப்போ பேசிடத்தா வரையில. உங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தேனோ, உன்னதான் கை பிடிக்க கனவு கண்டேனோ. மாமான கூப்பிடத்தான் மனசே சொல்லுது. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மனசே சொல்லுது. நினைப்பே கொள்ளுது. மனசே சொல்லுது. இப்படித்தான் நம்ம காதல் பண்ற சொல்லி இந்த முள்ளைய வாட்டில காலையில சொல்லிக்கலாமா போயிருக்கோம். நம்ம காலையில தண்ணியை குடிச்சிட்டு கம்மா கண்ணை சுத்தி வர முடியாது. அதனால இத்தனை தெய்வம் இருந்தால் முதல் தெய்வம் தாய் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த தாயை பற்றி ஒரு பாடல். அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவற்ற பார்த்தால சேத்தனக்கே செத்தால என்ன பொத்த வேணோ, செத்தால என்ன பொத்த வேணோ, செத்தால என்ன பொத்த வேணோ.
நீச்சல் பழகினால் கொஞ்சேலதானே அந்த பூஞ்சோலதானே கொஞ்சேலதானே அந்த பூஞ்சோலதானே பெருந்தரவில் குழலா பருத்து கிடந்தது கொஞ்சேலதானே அந்த பூஞ்சோலதானே ஈரசெலக்காய போல் வானவில்லா தெரியும் இத்து போல சேலையின் சோகக்கரை புரியும் கண்டு கொண்டு போகையே சும்மாவ இருக்கோ சேல கட்டி இறச்சதன் நீ சக்கரையாயிருக்கும் சேல கட்டி இறச்சதன் நீ சக்கரையாயிருக்கும் அத்தாவும் சேலையாகத்தே போல குதிகட்டி ஆடி ஆகில மீன் முடிக்க உனக்கு தலதோட்டி பத்தாலே சேத்தனைக்கு தோணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே இரவு சிறையாது வெயிலுக்குள்ளே குடையார் ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே உள்ள மறித்து வந்தே அழகு முத்தி மாலை காயப்பட்ட விரலுக்கு கட்டுப்பாடு சேலை மயிலகமும் சேலை மனசுக்குள்ளே விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டாயறியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டாயறியும் அத்தாவும் சேலை ஆகாயத்தே போல அத்தாவும் சேலை ஆகாயத்தே போல தொட்டில் கட்டி கூங்க கூடி கட்டி ஆட ஆத்தில மீன் முடிக்க உனக்கு தலதோட்ட பத்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் கைதட்டி அன்புகளின் யார்ந்த நன்றிகளுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் KSM ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களும் யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பக்காமேளமாக பிறங்கிற்கு விசைக்கு தகுந்த யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களது நாடகத்தினை காண விருந்திருக்கின்ற எனது பாசமிகு எனது அன்பு மைத்தனர் குலாயப்பட்டியிலிருந்து புதுக்கோட்டை குலாயப்பட்டியிலிருந்து முத்துப்பட்டிலிருந்து வருகின்ற எனது அன்பு மைத்தனர் ஐயா கவர்மெண்ட் அதிகாரி மூர்த்தி அவர்களையும் எனது பாசமிகு எனது அன்பு அண்ணார் சிவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அத்தனை ரசிகர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.